இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய சபையாக மாறப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆரம்பித்ததின் நோக்கத்தை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. ஒரு திருச்சபை வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இந்த பகுதியிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எழும்புகிற ஒரு ஆலயம் வேண்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினால் அதை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிறவர்களுடைய வாஞ்சை நிறைவேறும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செய்தி வேளையை ஆசீர்வாதமாக்கும். இயேசு இரட்சகர் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். எங்கே போனாலும் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வேதத்திலிருந்து இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை மாத்திரம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரத்தில் தான் யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு பெயர் ஆரம்பித்தது. இன்றைக்கி இஸ்ரவேலை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் செய்தி வராத நாட்களே இல்லை. இஸ்ரவேல் என்ற அந்த தேசத்தை குறித்து செய்தி, அமெரிக்க தேசம், இஸ்ரேல் தேசம் என்ற செய்தி வராத நாட்களே இல்லை. இந்த இஸ்ரவேல் என்ற அந்த மனிதனை குறித்து தான் இந்த சரித்திரம் 32ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இன்றைய சூழலிலே இஸ்ரவேல் மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்திய போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் 1,60,00,000 பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதிலே சுமார் 70 லட்சம் பேர் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறார்கள். சுமார் 60 லட்சம் பேர் அமெரிக்க தேசத்திலே இருக்கிறார்கள். மற்ற தேசங்களிலே பரவி இருக்கக்கூடிய மக்கள் சுமார் ஒரு 15-20 லட்சம் பேர். நம்ம இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் 4000 5000 பேர். ஏன் இதை நாம் இதை இவ்வளோ இதாக பார்க்க வேண்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதி. ஜாதி என்று சொன்னால் நாம் சொல்கிற ஜாதி அல்ல, அது ஒரு நேஷன், அது ஒரு பெரிய பெருங்கூட்டம் மக்கள். எத்தனையோ கோடி பேர் அதில் அழிக்கப்பட்டார்கள், எத்தனையோ மக்கள் அதிலிருந்து மாறி போனார்கள். ஆனால் இந்த ஜனம் மாத்திரம் அழியாமல் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு அவரை வீழ்த்த முடியாமல் எழுந்து நின்று போராடுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொன்னால் அது இஸ்ரவேல் ஜனம்தான். அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த இஸ்ரவேல் அந்த மனிதருடைய பிள்ளைகளாகிய யூதாவிலிருந்து தான் நம்முடைய ஆண்டவர் பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேல் ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினச்சிருவீங்க, உங்களுக்குள்ள அந்த எண்ணம், உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் உண்மையாக ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் என்ற அந்த மனிதனை குறித்து நீங்கள் அந்த 32ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்து பார்த்தோமானால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நாம் வாசித்து பார்ப்போங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை எல்லாருமே வாசிப்பீங்க. இந்த வார்த்தையில அங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்களா? அங்கே. இதுக்கு முன்னால எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எங்கேயோ இருந்துட்டான். யாக்கோபை குறித்து அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 25ஆம் அதிகாரத்தில் தான் யாக்கோபு பிறப்பு வருகிறது. 26, 27, 28, 29, 30, 31, 32. 32 தான் யாக்கோபு இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் 5 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு 3 காரணத்தை சொல்லிடுறேன் ஷார்ட்டா. ஆனால் டைம் எவ்வளோண்ணா? எனக்கு இந்த 9 ஆனோன்னு அப்படியே ஒரு கையை இப்படி தூக்கிட்டிங்கன்னா நான் ஜெபம் முடிச்சிருவேன். நான் அப்படியே போயிட்டுருப்பேன். நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் அப்படின்னு இருங்க, விட்டுறாதீங்க. ஓகே. இப்போ முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இஸ்ரவேல் என்ற அந்த பெயர் வருவதற்கு அவர் செய்த காரணம், அவர் செய்த பணி என்ன என்று கேட்டால், அந்த அந்த வார்த்தையில் இன்னொரு வசனம் இருக்கிறது. 32:24 படிங்க. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். போதுங்க. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். இதுக்கு முன்னால யாக்கோபு தனித்து இருக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தானுங்க. அங்க குடும்பத்தில் இருக்கும்போது ஏசாவோடு பிரச்சனை, அவங்க தகப்பனார் இடத்துல பிரச்சனை பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடுறான். லாபான் இடத்துல போயும் அங்க பிரச்சனை. ராகேலுக்காக 7 வருஷம் அங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி விட்டுட்டு லேயாளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ராகேல் வேணும்னு மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சு அங்க ராகேலை கல்யாணம் பண்ணுகிறான். அது இல்லாம பல பிரச்சனைகளோட போயிட்டே இருந்தானே ஒழிய தனித்திருந்தான்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல. இந்த இடத்துல தான் 32:24 தான் தனித்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம தனித்து இருப்போம். ஆனா நாம கூட ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் தலைகுனிய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பாருங்க. அது என்னன்னு தெரியல, உங்களை தலைகுனியே வச்சுட்டு இருக்கோம். நல்ல தலை நிமிர்ந்த இருவிட தலைகுனியே வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்போம். என்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் வரப்போகுது. அப்போது நம்ம அந்த மகளை கூட்டிகிட்டு போகலாம், இவங்களை கூட்டிகிட்டு போகலாம். இவங்க இருந்தால் அதிகமாக ஆட்கள் ஆயிரும். அப்போ என்ன செய்யலாம், அவங்கெல்லாம் வீட்லேயே இருந்துக்குவாங்க, ஒரு செல்லு கொடுத்தா போதும். சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஆச்சரியமாகி போச்சு. ஒரு செல்லை குழந்தை கையில் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சா போதும். தனியாக நம்மளால் இருக்கவே முடியாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு செல்லு, ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு நெட்வொர்க் என்கிட்ட இருந்ததுன்னா போதும், வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க. வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும், ஃபுட்டை நான் டெலிவரி எடுத்துக்குவேன், நீட்டாக இப்போ பேமெண்ட் கட்ட வேண்டியதெல்லாம் பேமெண்ட் கட்டிகிட்டு இருப்பேன், டேட்டா போட வேண்டிய டேட்டா போட்டுட்டு இருப்பேன், எல்லாமே வந்துடும். தனித்து இருந்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தனி ஜபம் இருக்கா? நம்ம இப்போ நான் காலையில் அண்ணன் ஜபத்தை எல்லாத்துக்கிட்டையும் ஜபம் பண்ணி கேட்டாங்க. உங்கள்கிட்ட தனி ஜபம் இருக்கா? சரி, குடும்ப ஜபமாவது இருக்கா? குழு ஜபம் இருக்கும், குடும்ப ஜபம் இருக்கா? தனி ஜபம் உங்கள்கிட்ட இருக்கா? யாராவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் தனியாக ஜபிக்கிறவங்க யாராவது இருந்தானா கொஞ்சம் கை தூக்குங்களேன். 1, 2, 3, கிட்டத்தட்ட ஒரு
கொஞ்சம் கை சின்னதாக வருது, கொஞ்சம் நல்லாவே கை தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தனிஜெபம் இருக்கு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இது நான் அனுபவிச்ச உண்மையை சொல்கிறேன். நான் வந்து இதுக்காக சொல்லலை, என்னுடைய 47 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ உங்களுக்கு சாறு பிழிஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். நான் ஏதோ கதை பேசுகிறதுக்கு வந்தேன்னு நினச்சிடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த தனி ஜெபம் எனக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதுங்க, அடுத்தது அது சக்சஸ் தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. 28 வருஷம் கண்ணீர் விட்டேனுங்க குழந்தைக்காக. ஊழியத்தை எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் போவேன். நான் எந்த பேரையும் புகழையும் பார்க்க மாட்டேன், காசை கூட பார்க்க மாட்டேன். காணி கொடுத்தா தயவு செய்து வச்சுக்கின்றுவேன், உதவி செய்வேன். என்னுடைய சொந்த மனத்தை போட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பேன். பேர் புகழெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தைய கொடுக்குறீங்க, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வியாதிஸ்தர் குணமாகறாங்க, நான் ஜெபிக்கிற குணத்துக்கு எவ்வளவோ அற்புதங்களை பார்க்குறேனே ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்காத நாட்களே இல்லை. அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதில் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னுடைய முதல் மனைவி 21 வருடம் என்னோடு கூட இருந்து வாழ்ந்து வந்தவள். அவளுக்கு குழந்தை இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து குழந்தை கிடைக்கல. ஆனால் ஊழியத்தில் நல்ல ஹெல்ப்பாக இருப்பான். ஊழியத்துக்கு நாங்கள் இது பண்ணுவோம். 2011 வருடம் நாங்கள் எஃப்எம்பிபியினுடைய ஃபீல்டு விசிட்டுக்காக ஹரியானாவுக்கு போனோம். ஃபேமிலியாக போனோம், நானும் என்னுடைய மனைவி போனோம். திரும்பி வரும்போது உடல்நிலை சரியில்லாமல் நானும் அகஸ்டஸ் புஷ்பராஜ் உங்களுக்கு தெரியும், அவரும் நானும் என்னுடைய மனைவியும், அவங்க எங்கள் கூட வந்தவங்க ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. என் மனைவிக்கு ஃப்ளைட்டில் வர வேண்டாம், நான் எனக்கு ட்ரெயின் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லவும் என் கூட துணைக்கு அகஸ்டஸ் புஷ்பராஜ் வந்துட்டார். ஈரோடு வரும்போதே உடல்நிலை சரியில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே தூக்கி வச்சு இறக்கணும். நானும் அகஸ்டஸ் தான் இறக்கி வச்சு ஜோசப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். நல்லா இருந்தாங்க. காலையில் 8-8:30 நல்லா இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் நானும் அவங்க கூட படுத்தோம். டாக்டர் வந்து பார்த்துட்டு, சரியான ஃபுட்டு இல்லை, சாப்பாடு சரியில்லை உங்களுக்கு போன இடத்துல, இதுதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. 11 மணிக்கு நான் அப்படியே நானும் அவங்க கூட படுத்துட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப வேர்வையாக இருந்தது. தொட்டு பார்த்தேன், நவம்பர் மாதம், அப்படி வேர்வை வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நர்ஸை கூப்பிட்டேம்மா, ரொம்ப வேக்குதேம்மா அவங்களுக்கு. நாங்கள் வந்து பார்த்தாங்க, அப்படியே அதனுடைய அந்த இதெல்லாம் இறங்கிட்டு இருந்தது, அவங்களுடைய பல்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருந்தது. டாக்டர் வந்தாங்க, டாக்டர் அம்மா வந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னுடைய மனைவியை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணி அன்னைக்கு அங்கேயே ஹாஸ்பிட்டலே என்னுடைய மனைவி இறந்து விட்டார்கள். ஃபீல்டிலிருந்து நேராக வந்தோடனே இறந்துட்டாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, நான் வந்து என்னதுக்கு போனேன், நான் சுத்தவா போனேன், வேற எதுக்காக போனேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கண்ணீரும் இதுமாக இருந்தது. 2 நாள் அந்த ஜெபம், தனி ஜெபம் இல்லை. 3ஆவது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கதறி அழுத போது ஆண்டவர் எனக்குள்ள நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்தார். எப்படித்தான் அந்த தைரியமும் நம்பிக்கையும் வந்ததுன்னு தெரியல. வீட்டுக்கு என்ன பார்க்க வர்றவங்க அவங்க அழுவாங்க, நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை தேற்றி விட்டார். அவங்க வர்றவங்க அழுவாங்க, நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை கொடுத்து விட்டார். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் அவர் நன்மைக்காகத்தான் அதை செய்வாரே ஒழிய வெறும் தீமைக்காய் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு முதல்ல இருந்தே அதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். பார்வை மற்றவர்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி, ஒரு பயங்கரமா நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே 1 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய வீட்டில் சொன்னாங்க,
தம்பி உங்களுக்கு உனக்கு குழந்தை இல்லை. சில ஊழியக்காரர் சொன்னால் உனக்கு குழந்தையும் இல்லை, உனக்கு வயசு இப்போ வந்து இந்த ஏஜு, நீ ஒரு திருமணம் செய்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் கொஞ்ச நாள் நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் இந்த ஊழிய சம்மந்தமாக சில இடத்துக்கு போகிறதுனால திருமணம் செய்து கொள்ளலான்னு சில ஊழியக்காரர்கள் ஆலோசனை நான் திருமணம் செய்து கொண்டேன். கேரளாவிலிருந்து தான் ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி விட்டாச்சு. ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்தா. நான் 8 பெண் பிள்ளைகளே பார்க்க போனேன், 8 பேரை பார்க்க போனேன் 2வதுல. ஏன்னா எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசித்தான் நான் அந்த பெண்ணை நான் பார்க்கேன். அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் டிவி இருக்கும், ஆனால் சினிமா பார்க்க முடியாது, நாங்கள் சினிமாவுக்கு போக மாட்டோம், சினிமா பாட்டெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் சர்ச்சு இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லும்போது அந்த மூஞ்சி போக்க பார்க்க வேண்டி இருக்கும். அதை பார்ப்பேன். இதெல்லாம் நீ அதெல்லாம் அப்படி பேசிட்டு இப்படி பண்ணிட்டு அது இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இது இருக்கும். ஆனால் நான் இப்போ இருக்கக்கூடிய என்னோடய மனைவியை பார்த்து இதை சொன்ன உடனே அவள் அதை அக்செப்ட் பண்ணி நான் அந்த திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்துருச்சு, குழந்தை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று சம்திங் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தேன். மீண்டுமாக ஒவ்வொரு பகுதிக்கு போகிறதும் எல்லாரும் கூட இது பண்ணுறதும் ப்ரேயர் அது நடந்துட்டு இருந்தது. என்னுடைய மனைவி ஒரு மேக்ஸ் டீச்சர். அவளுக்கு டீச்சராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால பிஎட் பண்ணிருமான்னு சொல்லி அந்த பிஎட்டையும் அந்த டைமில் முடிச்சு இங்கே தமிழ்நாடு வந்தோன்னே பிஎட்டையும் முடிக்க வச்சேன். ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அதை ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தாங்க. இது நான் சொல்கிறது 2018 மார்ச்னு நினைக்கிறேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குதுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, டாக்டர்கிட்ட போய் இது பண்ணி என்னன்னு பார்த்துட்டு செக்கப் பண்ணி மருந்து வாங்கிட்டா பரவாயில்லைங்க, என்னால் முடியல அப்படின்னா. சரி வாமா நாளைக்கு காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் தான். அங்கே தான் என்னுடைய மனைவி இறந்த ஹாஸ்பிட்டலில் அதுதான். அங்கே நாங்கள் போயிட்டோம். காலையில் டாக்டர் அம்மாவை பார்த்தோம். டாக்டர் அம்மா என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் கூப்பிட்டாங்க. ரூமுக்குள்ளே போனாங்க. டாக்டர் அம்மா எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகி போய் அந்த ஸ்கேனை எடுத்து பண்ணும்போது தான் 40 days கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு இதை கொடுத்தாங்க. 28 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல. டாக்டர் அம்மா எங்கிட்ட சொல்லாமல் அதை டாக்டர் ரூம் அந்த பக்கம் இருக்கு, அந்த டாக்டரை கூப்பிட்டு, அப்பா நம்ம நெகேமியா ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கம்மா அப்பா அப்படின்னு சொன்னால் டாக்டர் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வர சொல்ல அப்படின்னாங்க. ஏன்னா என்னுடைய லைஃப்பை அவங்க ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உள்ளே போனோடனே நர்ஸை கூப்பிட்டாங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே யாரையும் விடாதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சு எங்கள் 2 பேருக்கும் நல்ல ஆலோசனையை கொடுத்து ஜெபம் பண்ண முடித்தோம். வெளியே வந்துட்டோம். 5வது மாதம் நடந்தது. என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய மனைவி இறந்தாங்க, அந்த ரூம் நம்பர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இறந்தாங்கன்னு ரூம் நம்பர் சொல்லலை. 5வது மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது என் மனைவிட்ட கேட்குறேன், ஏம்மா நீ இங்கே பிரசவம் பார்க்குறியா, நீ கேரளாவில் பிரசவம் பார்க்குறியான்னு கேட்டேன். என் மனைவி சொன்னா, நான் இங்கேயே பார்க்குறேனுங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கே ஒரு மரணம் நடந்ததோ அங்கேயே ஒரு ஜனனம் நடக்கட்டுமேன்னா. என்னால் அதை அப்படியே யோசித்து பார்க்க முடியல. உண்மையாகவே அப்படி நீ இங்கேயே பார்த்துக்கிறேன். ஆமாங்க,
எங்கே நடந்ததோ மரணம் அங்கேயே ஒரு ஜனனம் நடக்கட்டுமே, அங்கேயே பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்தது. 2018 அக்டோபர் 10 டாக்டர் அம்மா வர சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு டேட் 24 சொன்னாங்க. நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு தங்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு தங்கிறதுக்காக நாங்கள் வரல, பார்த்துட்டு போகலான்னு நினச்சி தான் நானும் வந்திருந்தேன். கடைசியில் தங்கணும்னு சொல்லவும் நான் வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க தங்கி அப்படி இருக்காங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே ரூமில் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் அந்த நர்ஸுக்கிட்ட போய்க்கிறேன், ஏம்மா எந்த ரூமுமா என் மிஸ்ஸஸ் இருக்காங்க? சார் ரூம் நம்பர் 5 அப்படின்னாங்க. ரூம் நம்பர் 5 தான் என் மனைவி இறந்தாங்க. அந்த ரூமில் தான் அங்கே அட்மிட் போடுறாங்க. அவங்களுக்கு இறந்ததெல்லாம் தெரியாது, ஏன்னா இறந்து போன ரூம் எனக்கு தெரியுமில்ல. 5ஆன ரூமில் தான் அவங்கள அட்மிட் போட்டாங்க. நான் என் மனைவிகிட்ட சொல்ல, இந்த ரூமில் தாம்மா என் மனைவி இறந்தாங்கங்கிறது சொல்லவே இல்லை. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்களுக்குள்ளே வச்சுட்டாருன்னா அதை சரியாக செய்வாருங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்காக இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் சில வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து கொண்டு வந்துட்டாருன்னா அதை நடத்துவாருங்க. 5ஆம் நபர்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு அப்படியே திக்குமுக்காடி போச்சு. என் கூட மாமியார் இருக்காங்க, அவங்க அம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு போயிட்டேன். இது பண்ணிட்டாங்க. நைட் ரவுண்ட்ஸ் டாக்டர் அம்மா வரும்போது சொன்னாங்க, நெகேமியா அவங்களுக்கு வயசு 45 ஆயிடுச்சு, உங்களுக்கும் வயசு 58 ஆயிடுச்சு, குழந்தை மூமெண்டெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போனோம்? நாளைக்கே சிசேரியன் பண்ணிடலாமே. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். ஒரே வார்த்தை. காலையில் அந்த ரூம்லேருந்து தாங்க ஜனனத்துக்கு போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை அப்படியே கொண்டு வந்தாருங்க முன்னால். அப்பவும் நான் சொல்லலை, எல்லா குழந்தை பிறந்து ரூமுக்கு கொண்டு வந்த உடனே 3 நாள் ஆனதுக்கு பின்னால் ராஜி, என் மிஸ்ஸஸ் பேர் ராஜி, மலையாளத்தில் தான் சொன்னேன், அதையும் மலையாளத்திலேயே உங்களுக்கு சொல்கிறேன். நீ പറഞ്ഞില്ലേ എവിടെ ഒരു മരണം നടന്നതോ അവിടെ തന്നെ ഒരു ജനനം നടക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞില്ലേ? ഈ റൂമിലാണ് മരണം നടന്നത്, ഈ റൂമിലിരുന്നാണ് ജനനத்துக்கு போயது. அவங்க மாமியார், எங்க மாமியாரும் அந்த அம்மாவும் அவ்வளோ அப்படியே இதாயிட்டான். நான் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருந்தாருன்னா, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சொல்றேன், சரியா உங்களை கொண்டு போய் நடத்துவாருங்க, சரியா நடத்துவார். அதற்கு மெயின் உங்களுக்கு தேவை தனி ஜெபம் வேணுங்க. அந்த தனி ஜெபம் செய்யறதுக்கு நீங்க இந்த உருட்டல் பிரட்டல், இந்த உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது, உள்ளுக்குள்ள ஸ்டாக் வைக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. நீங்க நேரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனி ஜெபம் வந்துடும். எத்தனா இருந்தானுங்க, யாக்கோபுன்னு சொன்னா எத்தன், எப்படி எப்படி ட்ரிக்ஸா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வானுங்க. கலர் மெக்கானிசம், கலர் மெஸ்மரிசம் அவனுக்கு தெரியுங்க. நம்ம ஆல்பர்ட் அண்ணன் வச்சிருக்கிற ப்ரெஸ்ஸில் போனீங்கன்னா, டிசைன் பண்ண சொன்னீங்கன்னா, அவர் கோரல்ரால வச்சு கலர் டிசைன் பண்ணுவார். அந்த கலர் டிசைன் பண்ண வந்தானுங்க யாக்கோபு. எந்த ஆடை எந்த கலரில் கொண்டு வரணும்னு அவன் டிசைன் பண்ணாம பாருங்க, அப்படியே செய்வானுங்க. அதுதான் அவன்கிட்ட இருக்கிற திறமை. ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு காரியம், அவன் என்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு சரியா ஆண்டவருடைய சமூகத்தில் தனியாக வந்தானோ அப்போதான் அங்கே தேவதூதன் அவனோடு வந்தார். முதல் பாயிண்ட், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் தனி ஜெபம் ஜெபிக்கிறீங்களோ தயவு செய்து நீங்கள் டைமை கூட்டுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கலையோ டைமை நீங்கள் எடுத்து வச்சு
ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த ப்ரேயர் டைம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் தயவு செய்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு கண்டினியூ ஆயிரும். உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஜெப ரூமை வச்சுக்குங்க. அதுக்கு ஏஜ் எல்லாம் கிடையாது, அதுக்கு ஸ்டேஜும் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிச்சிட்டிங்கன்னா போதுங்க. என்னென்ன அந்த பேலன்ஸ் இருக்கோ அத்தனை பேலன்ஸும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிரெடிட் ஆகி உங்களுக்கு வந்து சேர்த்துரும். அல்லேலூயா. என்ன யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது 32, 24, 25 படிங்க. போதுங்க. அவன் தேவனால் நொறுக்கப்பட்டானுங்க. முதல்ல அவன் தனித்திருந்தான். அங்க புருஷன் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நீங்க கடைசியா வாசிக்கும் போது, நான் முகமுகமாய் கர்த்தரை கண்டேன்னு சொல்லுவார். ஆண்டவர் அவன் போராடினான், நொறுக்கப்பட்டான்னு வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டானுங்க. விடமாட்டேன்கிறானுங்க. ஒரே அவனை நொறுக்கி எடுக்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்குறோம். எனக்கு இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஒன்று யோசித்தேன். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது திறமைன்னு நாம் நினைக்கிறோமோ, எனக்கு எல்லாம் தெரியும்னு நாம் நினைக்கிறோமோ, ஒருவேளை சொத்து சுகம் மற்ற காரியங்களை நாம் நினைக்கிறோமோ, அதை ஆண்டவர் சில சமயத்தில் தொற்றுவாருங்க. சில சமயத்தில் அதை எடுத்துருவாருங்க. சில சமயம் அதை நொறுக்கிடுவாருங்க. நாம் அதன் மூலமாய் நொறுக்கப்பட்டு விடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நொறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்வார். யாக்கோபுடைய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாறுவதற்கு ஒரு காரணம், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு நொறுக்கப்பட்டான். அவனுடைய தொடை, அந்த தொடையில் இருக்கக்கூடிய நரம்பை தொட்டார் ஆண்டவர். அவருக்கு தெரியும் அந்த இடத்துல ஆண்டவர் தொடுவார், அடிப்பார். நான் யோசிச்ச போது, ஏன் ஆண்டவரே பேதுருவை அப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னு யோசிப்பேன் நான். ரொம்ப தெரிஞ்சவன், ரொம்ப ஞானவான், ரொம்ப பெரிய எல்லாம் தெரியும் அவருக்கு. கடலை குறித்து எல்லாம் தெரியும், போட்டை குறித்து தெரியும், வளைய படத்தை தெரியும், எந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்கும்னு தெரியும். முழுவதும் போட்டு ஒரு மீன் சிக்கல. ஆண்டவர் வந்தாரு, உனக்கு எல்லாம் தெரியும், உருவாக்கின எனக்கு தாண்டா எல்லாம் தெரியும்னு சொல்லி உணர்த்தி அங்க போடுன்னு சொன்னோன்னே மீன் வர ஆரம்பிச்சது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் அதை நொறுக்கி போடுவார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நொறுக்குவது நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நன்மைக்காக தான் இருக்குமே ஒழிய ஒருபோதும் வீழ்ச்சிக்காக இருக்க. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய மனைவி உயிரோடு இருந்தால் நான் இந்த குழந்தையை பார்க்க முடியாது. எனக்கு ஆண்டவர் எனக்கு அது அந்த நேரத்தில் புரியல. எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி இறந்து போய்விட்டாளுங்கிற அந்த எண்ணம் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்தால்தான் உனக்கு குழந்தையை நீ பார்க்க முடியும்னு அவர் திட்டம். எனக்கு அவருடைய திட்டம் புரியல. நொறுக்கினார், அவரை உருவாக்கினார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஆதியாகமம் 32:26 பிடிங்க.
நான் போகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, டேய் விட்டுறா, நான் புறப்படுறேன் அப்படிங்கிறாரு. சும்மா நான் கொஞ்சம் அப்படியே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிருச்சு யாக்கோபுக்கு, இனி எந்த வழியும் கிடையாது, இனி எந்த வழியும் கிடையாது. விடவே மாட்டேன் ஆண்டவரே, உம்மை உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தாலொழிய நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு மன்றாட்டோடு ஜெபிக்கிறானுங்க. இந்த மன்றாட்டோடு ஜெபிக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுகிறேன். எங்கள் குடும்ப சாபம்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக ஒரு சாபம் எங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அது என்னவென்று சொன்னால், எங்கள் குடும்பத்தில் 6 பேர். என்னுடைய பிரதர்ஸில் நாங்கள் 3 பேர், சிஸ்டர்ஸ் 3 பேர். எங்கள் தலைமுறையில் ஒரு ஆண் காணாமல் போயிடுவான். அவன் எங்கே போவான் எங்கே வருவான்னு தெரியாது. ஒன்றா அவன் செத்து போயிடுவான், இல்லைன்னா ஏதோ ஒரு நாட்டில் போய் அவன் உயிரோடு இருந்து எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் என்னுடைய தலைமுறையில் போயிடுவான். அதே மாதிரி என்னுடைய தலைமுறையில் ஒருத்தன் போயிட்டான். என்னுடைய தகப்பனாருடைய சந்ததியிலும் அதே மாதிரி ஒருத்தன் போயிட்டான். என்னுடைய தகப்பனாருடைய என்னுடைய தாத்தா அந்த வகையாராலையும் இதே மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். எங்க குடும்பத்தில் இது போயிட்டே இருந்ததுன்னா, எங்கள் குடும்பத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அப்போ சிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் என்னுடைய தம்பி ராஜன்னு பேர். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தங்கத்துறையாக தான் அதில் ஹெட்மாஸ்டராக இருக்கார். இவன் அங்கே படிச்சிட்ருக்கிறான். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஸ்கூலுக்கு போனவன் போயிட்டானுங்க. எங்கே போயிட்டான்னு தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. எங்கே போனான்னு தெரியலிங்க. அப்போ தான் என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தாயாருக்கும் ஞாபகம் வருது, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சாபம் நம்ம குடும்பத்தில் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறத அப்போ தான் அவங்க உணர்றாங்க. ஆனால் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எங்கள் குடும்பமாக இருந்தது. திரும்பி வருகிற வரைக்கும் வாரத்துக்கு 1 நாள், ஒரு வியாழக்கிழமை நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். அவனுக்காக வாரம் ஜெபிக்க வேண்டும். அவன் எங்க இருந்தாலும் இங்க வர வேண்டும். அவன் எங்க இருந்தாலும் எந்த உலகத்துல உயிரோடு இருந்தாலும் அவன் எங்க மத்தியில கொண்டு வர ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சான். 1 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷமும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிசல்ட் வரல. ஆனால் நாங்கள் ஜெபம் முடிக்குது. நானும் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் உபவாசித்து வியாழக்கிழமைக்கு இரவு சாப்பிடாம 3 பேரும் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவோம். பாக்கி இருக்கிறவங்களாம் தூங்கிட்டு. நான் அந்த ஜபத்தை கொடுத்து நான் இனி என்னென்னமோ சொல்ல வேண்டியிருக்கு. டைம் பார்க்கணும். 3 வருஷம் முடிந்தது. நான் 1980 90 வரைக்கும் கருங்கல்பாளையத்தில் நெகேமியா ட்ரெஸ் மேக்கர் சொல்லி ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தேன். நல்ல ஸ்டிச்சிங், ஜென்ஸு நல்ல கடை. அண்ணனுக்கு தெரியும், அவங்க எங்கள் செட்டிலுக்கெல்லாம் தெரியும். மோசஸெல்லாம் அந்த கடை ஓப்பனிங் பண்ணிட்டு தெரியும். இப்படி நாங்கள் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் திடீர்னு எங்கள் கடைக்கு ஒருத்தர் வர்றாரு. நான் அப்படியே முன்னாடி இருக்கேன். நான் ஏங்க இந்த ராஜன் ஒருத்தர் அப்படின்னு என்கிட்ட ஆருக்கு. ராஜன், ஆமா சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஆமா சொல்லுங்க. அது யாருங்க? அது என்னுடைய தம்பி தான். நீங்க? நான் பவானியிலிருந்து வரேன். சரி, என்ன ஏங்க அந்த தம்பி எங்க கூட தானுங்க இருக்கிறான். நீங்க ஜெபத்தை மட்டும் கதறி கண்ணீரோட ஜெபிச்சீங்கன்னு வைங்க. நான் இப்ப சொல்ற கதை இல்லைங்க.
கிழிச்சுக்கும். அவன் என்ன சொல்லி போயிருக்கான், எங்க குடும்பத்துக்கு போய் அங்க போய் அவர் ஐயர் வீடு, அது பூணூல் ஐயர். அந்த பையன் நல்லா செலச்சலன்னு இருப்பான், சிஸ்டர் தெரியும் அவளுக்கு செலச்சலன்னு இருப்பான். அதனால இவன் ஐயர் பையனான்னு இருக்கான்னு சொல்லி அவங்க எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சாங்க. 13 வயசு. அதை சொன்ன உடனே எனக்கு என்ன இது பண்றதுன்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது எப்படி இருக்கும், ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏங்க அவங்க அப்பாவும் அம்மா யாருமே இல்லைன்னா அனாதன்னு சொல்லிட்டு எங்க கூட வந்தானுங்க, நாங்களும் வளர்த்துனாங்க. கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. அப்புறம் வந்து ஏன்டா இப்படி இருக்குன்னு அவங்க கேட்டவங்க. அவனால எதுவும் பதில் சொல்லவே முடியலைங்க. எப்படிடா நீ பதில் சொல்லாம இருக்க முடியும்? இங்கதான் நாங்க ஆண்டவரை போட்டு அப்படியே கண்ணீரோட ஜெபிச்சுட்டு இருக்கோமே. எங்க கதறலை கேட்கிறாங்க. அர்த்தம் சொல்லி யாக்கோபனுடைய கதறலை உடனே சொன்னோடனே என்னுடைய தகப்பனாருக்கு நியூஸ் சொல்லியாச்சு. நேரம் என்னுடைய தகப்பனாரு அவரு அம்மாவை கூட்டிட்டு அந்த பையனோட நேரா பவானிக்கு போய் பையனை பார்த்து நீட்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு விட மனசு 3 வருஷம் அவன் பையனை போல பார்த்துக்கிட்டவன அவனுக்கு விட மனசு. அந்த பையன் மாட்டாவா மிஸ்ஸஸ் கிறிஸ்துவ ஸ்கூல் டீச்சரா அவளுக்கு குழந்தைய அந்த குழந்தைக்கு பிற குழந்தை அதே கதை இல்லை. அதனால தான் இந்த ஜபத்தை குறித்து தெரியல.